ஹாய் மக்களே. ஸோ இந்த வீடியோ பதிவு எதுக்காக அப்படின்னா, ரீசெண்டாக கிறிஸ்தவ உலகத்தில் ஒரு பெரிய குழப்பத்தை கொண்டு வந்திருக்கிற சில சர்ச்சையான விஷயங்களை தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ரீசெண்டாக நான் வந்து ஒரு போஸ்ட் பண்ணியிருந்தேன். அது என்ன அப்படின்னா, வி ஸ்டாண்ட் வித் ஜே இன் கிரைஸ்ட் அப்படின்னு. ஸோ அதுக்கு நிறைய என்னுடைய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், எனக்கு தெரிஞ்சவங்களாக இருக்கட்டும், அதை பார்த்துட்டு டு யூ சப்போர்ட் இஸ் ஆக்ஷன்ஸ் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான ஒரு விளக்கத்தின் வீடியோ. ஏன்னா நிறைய ஊழியர்கள் வந்து அவருக்கு இப்போ வந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. பட் அந்த சப்போர்ட்கான அர்த்தம் என்ன அப்படின்றத விளக்குறத வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கும் ஜான் ஜப்ராஜ்க்கும் இருக்கிற அந்த என்ன எப்படி நான் அவரை வியூ பண்ணியிருக்கேன், எப்படி எனக்கு இருந்துச்சு அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ நான் ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடியிலேருந்து, அதாவது அவருடைய இனிஷியல் ஸ்டேஜ் லைக் வேறு மாதிரி ப்ரோ சாங்லேருந்து நான் அதிகமாக கேட்ட பாடல்கள் வந்து, அதாவது நான் வந்து என்னோடய ஸ்கூல் டேஸ்லேருந்து நான் கேட்டுட்ருக்கிற பாடல் அப்படின்னா அது வந்து ஜான் ஜப்ராஜனோட பாடல்கள் தான். என்னுடைய கஷ்டமான சூழ்நிலையில் நிறைய இடங்களில் நான் ரிஜெக்ட் பண்ணப்பட்ட சமயங்களில், வேலை இல்லாமல் கஷ்டப்பட்ட டைம்லலாம் நான் வேலை தேடி பஸ்ஸில் போயிட்டுருக்கும்போதுலாம் நான் அவருடைய சாங்ஸ் நான் கேட்டிருக்கேன். ரொம்ப கடினமான சூழ்நிலைகளில், எல்லா சூழ்நிலையிலையும் எனக்கு ஆறுதலாக அந்த பாடல்கள் இருந்திருக்கு. ஸோ நிறைய பேர் வந்து இதை சொல்கிறாங்க, அவரோட பாட்டு ரொம்ப நல்லாயிருக்கும், அவரோட பாட்டு வந்து ரொம்ப பிளெஸ்ஸிங்காக இருக்கும், அவர் டான்ஸ் ஆடி நிறைய வாலிபர்களை வந்து ஆண்டர் பக்கத்தில் இருக்கிறாரு. இதை தாண்டி நான் அவருடைய மீட்டிங்ஸ் சென்னையில் எப்போ நடந்தாலுமே ஒரு 6-7 இயர்ஸாக கண்டினியூஸாக அவருடைய எல்லா மீட்டிங்ஸுமே நான் அட்டென்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் அண்ணா கூட நேரில் பேசுகிறதுக்கான வாய்ப்பு வந்து எனக்கு கிடைக்கல. ஆனால் அவங்களுடைய ஒய்ஃப் ரீமாக்காவோட நான் பேசியிருக்கேன். அவங்கக்கிட்ட வந்து அவங்களுடைய சாட்சி எந்த அளவுக்கு, ஜெயின் பிறந்த அந்த பிறப்பின் சாட்சி வந்து எந்த அளவுக்கு என் லைஃப்பில் அது ரொம்ப பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு, எவ்வளோ பெரிய நம்பிக்கையை கொடுத்துச்சு அப்படின்றத நான் பர்சனலாக ரீமாக்காவை நேரில் பார்த்து நான் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த ஃபேமிலியோடைய ஸ்ட்ரகிள்ஸும் நமக்கு தெரியும். அவங்க வந்து எப்படி ஜெயின் பிறக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு இருந்த அந்த கஷ்டமான சூழ்நிலைகள் எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு வந்திருக்கோம். ஸோ இப்போ வந்து ரீசெண்டாக 1 மந்த் முன்னாடியுமே வந்து அவரை பற்றி நிறைய காரியங்கள் வந்தது, இந்த மாதிரி சபை மூடிட்டாங்க அப்படின்னு. ஸோ ஒரு நார்மலாக வந்து எனக்கு எப்படி இருந்ததுன்னா, ஃபர்ஸ்ட் அதை கேட்கும்போது ஏன் சர்ச் மூடுற அளவுக்கு என்ன பிரச்சனை ப்ளோன் அவுட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஒரு பெரிய குழப்பம் இருந்தது. எனக்குமே வந்து கொஞ்சம் கோவம் இருந்தது, கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாமே, அவ்வளோ ஆத்மாக்களை வந்து செதறி போயிருப்பாங்களே அப்படின்னு சொல்லி எனக்குள்ளேயே நிறைய குழப்பங்கள் இருந்தது. அண்ட் நானுமே வந்து கொஞ்சம் கோபமாக வந்து ரொம்ப ஒரு அப்செட்டிங்காக இருந்தது, ரொம்ப அஃபெண்ட் ஆனேன். ஏன் இப்படி நடந்தது, நம்ம வந்து அதுக்கு முன்னாடி ஏன் எனக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது அப்படின்னா, ஏன்னா நான் வந்து அவருடைய மீட்டிங்ஸ்க்கு நான் மெயினாக போகிறது டான்ஸ் பாட்டுக்காக நான் போகல. உண்மையாக சொல்லணும்னா அது கடவுளுக்கு தெரியும். நான் போகிறது அந்த வார்த்தை நேரத்துக்காக. எனக்கு அவருடைய மெசேஜ் வந்து ரொம்ப பிடிக்கும். யூ கான்ட் ஃபைண்ட் ஹிஸ் மெசேஜஸ் இன் ஆன்லைன். ஏன்னா people don't put that. ஏன்னா அவரோட மெசேஜஸ், you have few messages. இந்த வீடியோ பார்க்குறவங்க, if you have some time, please go and check out those messages. அந்த மெசேஜ் நீங்கள் ஒன்ஸ் கேட்டிங்கன்னா என் லைஃப்பில் அந்த நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு 4-5 மெசேஜ் கேட்டிருக்கேன். அந்த 4-5 மெசேஜுமே என் மனசில் அவ்வளோ ஆழமாக பதிஞ்சிருக்கு. அந்த வேதத்தின் காரியங்கள் எல்லாமே அவ்வளோ ஞாபகத்தில் எனக்கு இருக்குது. ஸோ அந்த இடத்துல வந்து உண்மையாகவே வார்த்தை நேரத்தில் அவ்வளோ மகிமையை நீங்கள் பார்க்க முடியும். ஸோ அப்படி ஒரு ஊழியத்தை செய்து கொண்டு வந்தது தான் ஜான் ஜப்ராஜ். ஆனால் கடந்த 1 வருடமாக அவருடைய மீட்டிங்ஸ் எதுவுமே நடக்கலை இங்கே சென்னையில். ஸோ நானுமே அதை அட்டென்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. அண்ட் இந்த பிரச்சனைகளுமே இந்த கடந்த 1 இயராக தான் நடந்துட்டு இருக்குது. இஃப் ஐம் நாட் ராங், எனக்கு அதை பற்றி டீட்டெயிலாக தெரியாது. ஸோ அதனால் சொல்கிறேன். ஸோ அந்த ஃபேமிலி இஷ்யூஸ் இது எல்லாமே நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ இந்த அலிகேஷன்ஸ் ஒவ்வொன்றா வந்துட்டே இருக்கும்போது அட் த சேம் டைம் அவரே வந்து கன்ஃபஸ் பண்ணுறாரு, இது மாதிரி ஐம் கோனா கெட் மேரிட் அகெயின், இந்த மாதிரிலாம் சொல்லும்போது எவ்ரிதிங் வாஸ் ரியலி a shock for me ஃபஸ்ட்டு கேட்கும்போது. பட் when he got arrested, அந்த டைம் வந்து எனக்கு எப்படி இருந்தது அப்படின்னா, ஒரு வசனத்தை தான் ஆண்டு எனக்கு ஞாபகப்படுத்தினார். ஐ really want to share with you all. இந்த வசனத்தின் மூலமாக தான் எனக்கு ஆண்டு வந்து ஒரு காரியத்தை புரிய வச்சு, அப்போது ஏன் நான் அந்த மாதிரி ஃபீல் பண்ணேன் அப்படின்றத நான் சொல்கிறேன்.
1 கொரிந்தியர் 12:26 ஆதலால் ஒரு அவயம் பாடுபட்டால் எல்லா அவயங்களும் கூட பாடுபடும், ஒரு அவயம் மகிமைப்பட்டால் எல்லா அவயங்களும் கூட சந்தோஷப்படும். இதுதான் நான் ஃபீல் பண்ணுறதுக்கான காரணம். ஐ எம் நாட் ஜஸ்டிஃபைங் ஹிஸ் ஆக்ஷன்ஸ். இஃப் ஹி ஹாஸ் டன் சம்திங் ராங் டு தோஸ் கேர்ள்ஸ், கண்டிப்பாக அவருக்கு இந்த உலக பிரகாரமாக என்ன சட்டத்திட்டங்கள் இருக்குன்னா, ஆஸ் அ கிறிஸ்டியன்ஸ் we are not rebellious. எப்போவுமே ஒரு சட்டம், ஏன்னா வேதம் எங்களுக்கு அதுதான் சொல்லுது, ராயனுக்கும் தேவனுக்கும் கூட சொல்லியிருக்கு. ஸோ எல்லா சட்டத்திட்டங்களுக்கும் கிறிஸ்தவர்கள் உட்பட்டவர்கள். நாங்கள் அதை ரெபல் பண்ணல. இஃப் ஹி ஹாஸ் டன் சம்திங் லைக் தட், அதுக்கான தண்டனையை சட்ட பிரகாரமாக ஹி ஹாஸ் டு ஃபேஸ் இட். ஆனால் ஆண்டவர் படுகொலியில் நீங்கள் விழுந்திருந்தாலும் அதிலிருந்து கூட்டிகிட்டு வர வல்லவர். ஏன்னா இன்னைக்கு அவரை பற்றி சொல்கிறதுக்கு யாருக்குமே தகுதி கிடையாது, எனக்கும் கிடையாது, யாருக்குமே கிடையாது. ஏன்னா நல்லவன் ஒருவனும் இல்லைன்னு வசனம் சொல்லுது. ஸோ வி கான்ட் கிளைம் ourselves குட். என்ன அவர் செஞ்ச தப்பை நம்ம பண்ணலைன்னு வேணால் சொல்லலாம். நிற்கிறவன் என்று சொல்லுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க கடவுள் வசனம் சொல்லுது. ஸோ இன்னைக்கு இப்போ இந்த நிமிஷம் நான் அதை தப்பு பண்ணலன்னு வேணால் நம்ம சொல்லலாம். ஸோ யாருமே இங்கே பர்ஃபெக்ட் அப்படின்னு நம்மளே கிளைம் பண்ணிக்க முடியாது. ஆல் வி ஹாவ் டு டூ டுடே இஸ் ரீசெக் ourselves. நம்ம என்னென்ன காரியங்களை குறைவாக இருக்கிறோம், நாளைக்கு நம்மளோட சாட்சி நம்ம ஆண்டருக்காக நிற்கிற காரியங்களில் ஆண்டருடைய நாமத்தை நம்ம தூஷிக்கிற மாதிரி நம்ம வாழ்க்கையில் நம்ம எதுவும் பண்ணக்கூடாதுன்றதுல இந்த விஷயத்தை பார்த்துட்டு நம்ம கவனமாக இருக்கணும். 2வது காரியம், நான் என்ன சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னா, கிறிஸ்துவுக்குள் நான் ஜான் ஜெபராஜை சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு நான் சொன்னதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, அவரை ஆண்டவர் நேசிக்கிறார், அவருக்கு மன்னிப்பு நிச்சயமாகவே கிறிஸ்துவின் இடத்துல உண்டு. எவ்வளோ பெரிய கொள்ளக்காரனா இருந்தாலும் அவனுக்காகவும் கிறிஸ்து மரித்திருக்கிறார் சிலுவையில். ஸோ ஹீ இஸ் ஆல் டிசர்வ்ட் ஃபார் காட்ஸ் கிரேஸ் அண்ட் காட்ஸ் லவ் அப்படின்றத மட்டும் தான் நீங்கள் கிளைம் பண்ணுறேன். ஸோ அந்த காரியத்துக்காக we are going to pray for him and அவர் மனம் திரும்ப வேண்டும். if he has done something like that, if he has done something அப்படின்னா அவர் மனம் திரும்ப வேண்டும். ஏன்னா நம்ம இந்த உலகத்தில் இருக்க எல்லாரோட மனம் திரும்புதலுக்காகவும் ஜெபிக்கிறோம், எல்லாரும் ரட்சிக்கப்படணும்னு ஜெபிக்கிறோம். ஸோ if he has done something wrong, he has to repent. அதுக்காக நம்ம ஜெபிக்கிறோம். அவர் ரட்சிக்கப்படணும், மறுபடியும் ஆண்டவருக்காக அவர் சாட்சியாக எழும்ப வேண்டும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக we stand in Christ. அவருக்காக ஜெபிக்கணுன்றதுக்காக ஜெப சேனையா அவருக்கு பின்பாக நம்ம இருக்கணுன்றதுக்காக தான் நம்ம we stand with John Jebraj in Christ நான் போட்டதுக்கான அர்த்தம் இதுதான். ஸோ அவரோட ஆக்ஷன்ஸை நான் ஜஸ்டிஃபை பண்ணல, அவருடைய பர்சனல் லைஃப்பில் அவர் எடுத்துருக்க ராங் டெசிஷன்ஸ்க்கு நான் சப்போர்ட் பண்ணல. ஆல் ஐ டூ இஸ், இந்த வசனத்தில் சொன்னது போல தேவன் தலையாக இருக்கிற சபைக்கு தேவன் தலை. ஒவ்வொரு கிறிஸ்தவருமே என்னவா இருக்கிறோம் அப்படின்னா அவயங்களாக இருக்கிறோம். ஸோ இந்த கைக்கு வலிச்சது அப்படின்னா ஹோல் பாடி ஏக்ஸ், எல்லா பார்ட்ஸ் ஆஃப் பாடியும் வலியில் துடிக்கும். அதே மாதிரி தான் அன்றைக்கி ஜான் ஜெபராஜ் அரெஸ்ட் பண்ணி அவங்க கூட்டிகிட்டு வரும்போது என்னோட நான் என் ஹார்ட்டும் என்ன ஆகுது, துடிக்குது. அது ஏன் துடிக்குதுன்னு எனக்கு தெரில. ஐம் நாட் ஜஸ்டிஃபையிங் ஹிஸ் ஆக்ஷன்ஸ். மனசார நான் அதை ஜஸ்டிஃபை பண்ணல. பட் அது துடிக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இதுதான். as we are all one in Christ, கிறிஸ்துவுக்குள்ள நம்ம எல்லாம் ஒன்றா இருக்கிறதுனால அங்கே ஒரு அவயம் கஷ்டப்பட்டுச்சுன்னா இங்கே கஷ்டமாக இருக்குது. ஏதோ ஒரு கிறிஸ்தவன் ஏதோ ஒரு இடத்துல சாதிக்கும் போது, அவங்க ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையாக செய்யும்போது ஆட்டோமேட்டிக்காக வாவ் அப்படின்னு சொல்லி பொறாமல் வராமல் ஜென்யூனாக நம்ம சந்தோஷப்படுறது போல் இங்கே அவர் கஷ்டப்படும் போது அவர் கூட சேர்ந்து நாங்களும் கஷ்டப்படுறோம். ஸோ we are going to stand in prayers for him every day. We are going to pray for him still all this gets sorts out and அவர் அதுலேருந்து வெளியே ரைட் டெசிஷன்ஸ் அவர் வெளியே வந்துட்டு அவர் எடுக்க வேண்டிய சரியான தீர்மானங்களை அவர் எடுக்கணும். அவர் அப்படியே போயிடக்கூடாது, அவரோட ஊழியம் அப்படியே போயிடக்கூடாதுன்ற ஒரு கன்சர்னில் we are going to stand in Christ. கிறிஸ்துவுக்குள்ளே அவரோடு கூட நாங்கள் நிற்க போகிறோம் தான் அதோடைய அர்த்தம். ஸோ நான் பார்த்த வரைக்கும் எல்லா கிறிஸ்தவ ஊழியர்களும் இந்த ஒரு விஷயத்தை தான் அவங்களுமே சொல்கிறாங்க. ஆனால் நிறைய பேர் அதை மிஸ்இன்டர்ப்ட் பண்ணி அவரோட ஆக்ஷன்ஸ்க்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம், ஆக்ஷன்ஸ்க்கு கிறிஸ்டியன்ஸ்லாம் இப்போ சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. இட்ஸ் நாட் அப்படி கிடையாது. அவரோட ஆக்ஷன்ஸ்க்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணல. வசனம் தெளிவாக சொல்லுகிறது, வேதத்தின் படி பார்த்தீங்கன்னா ஏசப்பா வந்ததே பாவிகளை ரட்சிக்கிறதுக்காக தான். ஸோ பாவிகளை ரட்சிக்கிறது தான் அவர் வந்திருக்காரு. ஸோ எங்களுக்கு அதில் ரைட்ஸே கிடையாது. அவர் ரட்சிக்கக்கூடாத படிக்கு இவர் பெரிய பாவின்னு அவரை டிக்ளேர் பண்ணுறதுக்கு எங்களுக்கு அதிகாரம் கிடையாது. ஸோ we are just letting God to work in this and நாங்கள் எங்களுடைய சார்பாக we are going to pray அப்படின்றதான் நாங்கள் சொல்ல வரோம் இதிலிருந்து. ஸோ இதிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்.
என்ன அப்படின்னா, நம்மளுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற கனமான ஊழியத்தை ரொம்ப கவனமாக நம்ம செய்ய வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். ஏன்னா இந்த காலகட்டத்தில் 1000 கண்கள் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்குது. நம்மளை ஆல்வேஸ் பீப்புள் ஆர் வாட்சிங். ஸோ இந்த உலகத்தில் கிறிஸ்தவலா உண்மையாக வாழ்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நம்மளை ட்ரிகர் பண்ணுற, நம்மளுடைய சுயத்தை வெளியே இது பண்ணி நம்மளை கோவப்படுத்துகிற, இல்லை நம்மளுடைய இச்சையை தூண்டுகிற காரியங்கள் இந்த உலகத்தில் அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் யாராக இருந்தாலும், நம்ம ஒரு நார்மல் விசுவாசி, அவங்க ஊழியக்காரங்க அவங்க பண்ணக்கூடாது ஆனால் நான் பண்ணுவேன் அப்படின்ற தாட் இல்லாமல், நம்ம எல்லாருக்குமே வேதம் ஒன்று. ஆண்டு வந்து சில எல்லாருமே ஊழியக்காரியா என்று அழைச்சிருக்கிறாரு. ஸோ நம்ம எல்லார் மேலேயும் விழப்பட்ட கடமை, நம்ம சாட்சியாக இருக்கணும் அப்படின்றது ஆண்டு நமக்கு கொடுத்துருக்கிற கட்டளை. ஸோ அதை வந்து நம்ம வந்து அவங்க பண்ணணும், நான் பண்ணாமல் கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறது கிடையாது. இது நம்ம எல்லாருமே ரீசெக் பண்ண வேண்டிய, நம்ம எல்லாரையும் நம்ம நிதானித்து அறிய வேண்டிய ஒரு காரியம். வேதத்தின்படி நம்ம நடக்கிறோமா, சாட்சியுள்ள ஜீவியத்தை நம்ம வாழ்கிறோமா? அப்படி இல்லை, நம்ம எல்லாருக்கிட்டேயும் குறைகள் இருக்குது. பரலோகத்துக்கு போகிற வரைக்கும் நம்ம பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைந்து கொண்டே இருக்கணும். ஸோ let us focus on what we have to work. ஜான் ஜெப்ராஜ் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், ஜான் ஜெப்ராஜ் நெக்ஸ்ட்டு அவருடைய ஊழியத்தை வந்து எப்படி கொண்டு போகணும் இப்படின்றதெல்லாம் நம்ம பிளான் பண்ணுறதை விட்டுட்டு, நம்ம லைஃப்பில் அடுத்தது நான் சீர்படுத்த வேண்டிய காரியங்கள் என்னென்ன காரியங்கள் இன்னும் நான் பெட்டர் பண்ணணும் அப்படின்றத குறித்து இந்த டைம் நம்ம அதிகமாக யோசிக்கணும் அப்படின்றது தான் இந்த வீடியோ பதிவுக்கான காரணம். அண்ட் அட் த சேம் டைம் ஏன் நாங்கள் வருத்தப்பட்டோம்னா, எங்களோட கூட இருக்கிற ஒரு அவையமாக, ஒரு அண்ணா அந்த ஒரு சுச்சுவேஷனில் பார்க்கும்போது என்னால் அதை தாங்கிக்க முடியல. கிறிஸ்துவுக்குள்ள ஒரு அவயமாக இருக்கிறதுனால என்னுடைய ஒரு உறுப்பு கஷ்டப்படும் போது இன்னொரு உறுப்பு ஆட்டோமேட்டிக்காக வந்து வருத்தப்படுது. அவ்வளோதானே ஒழிய we are not justifying his actions. அண்ட் அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்க வேண்டியது கர்த்தர். அண்ட் இந்த உலக பிரகாரமாக இருக்கிற சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு இருக்கிறதுனால நம்ம வந்து அதுக்கு கீழ்ப்படிந்து அந்த சட்டங்கள் என்ன சொல்லுதோ அதுக்கு we are abiding to the rules and regulations of this country. So இந்த வீடியோட நோக்கம் அதுதான். So let's continue in praying for him. So again I'm telling, we stand with Anna in Christ. ஸோ அதுக்கான அர்த்தம் உங்களுக்கு தெரியும், இந்த ஃபுல் வீடியோ பாருங்கள். ஸோ ஹாவ் அ நைஸ்